எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மரபு சரியானதை செய்வதுதான். நம்முடைய பண்பாடு சரியானதை தேர்வு செய்வதுதான், நல்லதை செய்வதுதான் நம்முடைய பழக்கமும் வழக்கமும் பண்பாடும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி போனா கூட அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தேடுகிறோம், பார்க்கிறோம். பையனுக்கு பொண்ணு பார்க்க போனால் கூட நல்ல பொண்ணாக இருக்க வேண்டும் என்று தேடுகிறோம். ஒரு உணவகத்துக்கு சாப்பிட சென்றால் எந்த உணவகத்தில் சுவையாக இருக்கும், தரமாக இருக்கும் என்று தேடுகிறோம். ஒரு நகைக்கடைக்கு நமது சொந்தங்கள் நகை வாங்க போனா கூட எந்த நகைக்கடையில் தரமாக இருக்கும், நல்ல வடிவங்கள் இருக்கும் என்று தேடுகிறோம். ஒரு திரைப்படம் பொழுதுபோக்குக்காக போனால் கூட எந்த படம் நன்றாக இருக்கும் என்று பார்த்து தேர்வு செய்து போய் பார்க்கிறோம். ஒரு உடை எடுக்க ஒரு துணி கடைக்கு சென்றால் கூட அதிகபட்சம் ஒரு சேலை என்றால் 6 மாதங்கள், 1 வருடம், 1 ஆண்டு. வேட்டி என்றாலும் அதுதான், சட்டை என்றாலும் அதுதான். அவ்வளவுதான் அதனுடைய வாழ்நாள் இருக்கும். ஒரு 6 மாதம் உடுத்தி தூர போடுகிற அல்லது கிழிந்து போகிற உடையை பயன்படுத்தி தூர போடுகிற ஒரு உடையை போனவுடனே ஒரு சட்டையை வாங்குவதில்லை, போனவுடனே ஒரு சேலை எடுப்பதில்லை, நகையை போனவுடனே ஒன்று வாங்குவதில்லை. என்ன சாப்பிடலாம் என்றால் அவர் ஒரு பட்டியலை தருவார், மெனு. அதில் எது சுவையாக இருக்கும் என்று பார்த்து தேர்வு செய்து 6 மாதம் கட்டி தூர போடுகிற வேட்டி சேலையே அவ்வளவு தேடுகிற என் மக்கள், எது ஒன்றையும் சரியானதையே தேடி தேடி தேர்வு செய்கிற என் மக்கள் தங்களின் 5 ஆண்டு கால வாழ்க்கையை, தங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற, அவருடைய வருங்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு ஆட்சியை, அந்த ஆட்சியை நடத்த போகிற தலைவனை, ஆட்சியாளனை தேர்வு செய்வதில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது? திரும்ப 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 அதே தவறுகளை தொடர அனுமதிப்பது எப்படி மனித மாண்பிற்கு உகந்ததாக, ஏற்றதாக இருக்கும்? மனித அறிவுக்கு ஏற்றதாக இருக்கும்? எப்படி தவறை எப்படி சகித்துக் கொள்ள உங்களால் முடிகிறது? உலகமெங்கும் இருக்கிற நியதி என்ன? நம் முன்னவர்கள் தந்த தீர்ப்பு என்ன? வழி என்ன? அவர்கள் முன்வைத்த தத்துவங்கள் என்ன? உலகத்தில் எங்கு அநீதி நடக்கிறதோ அதை சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளன் சேகுவேர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நமக்கு கற்பித்திருக்கிறார்கள்? அநீதியை அச்சமில்லாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள், புனிதமான போராளி என்கிறார்கள். ஆனால் அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் அதை சகித்துக் கொள்ளுகிறார்கள். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவர்கள் அடிமையாகிறார்கள். உலகெங்கும் அடிமைகள் இப்படித்தான் பிறக்கிறார்கள். அடிமைகள், உளவியல் அடிமைகள், சிந்தனை அடிமைகள். நம்மால் முடியாது, இது சாத்தியமில்லை, இப்படியே சிந்தித்து சிந்தித்து இந்த கொடுமையை, இந்த முறையற்ற ஆட்சியை, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறிய ஆட்சியை சகித்துக் கொண்டார்கள் என் மக்கள். சகித்து சகித்து பொறுத்துக் கொள்கிற இடத்தில்தான் நாம் அடிமையாகிறோம். இந்த நிலையை தகர்த்து ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மகத்தான மாற்றத்தை நாம் இந்த மண்ணில் ஏற்படுத்த வேண்டும். இந்த மண்ணில் ஏற்படுத்துவதற்கு முன்பு நமக்கு என்ன சொல்கிறார்கள்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு முதலில் மனத்தில் புரட்சி வர வேண்டும். மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். மக்களின் மனத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை உருவாக வேண்டும். அது எப்படிப்பட்ட சிந்தனை? ஒவ்வொன்றிலும் சிந்தனை. ஒருவன் ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அந்த வாக்கை ஒருவன் காசு கொடுத்து வாங்க வருகிறான் என்றால் அந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும்.
நமக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக பணம் தருகிறான்? அப்ப முதலீடு செய்ய வருகிறான். முதலீடு செய்பவன் மக்கள் சேவையில் குறியா இருப்பானா, தன்னுடைய லாப தேவையில் கவனமாக இருப்பானா? அதை சிந்திக்க வேண்டும். வாக்குக்கு காசை வாங்கிவிட்டால் அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப வாக்குக்கு காசை வாங்கிவிட்டால் ஊழல் லஞ்சத்தை சகித்துக் கொள்ள பழகிக்கொண்டோம். ஊழல் லஞ்சம் பற்றி பேச அருகதையை, தகுதியை இழந்து விடுகிறோம். அது கூடாது என்று நீங்கள் சிந்திக்க தொடங்கினால் அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. அதுதான் இலவச அறிவிப்புகளை அறிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இங்கே எல்லா இடங்களிலும் வரவர்களாம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்கிறார்கள். ஆனால் இந்த இலவசத்தில் இழக்கின்ற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பிவிட்டால் மாற்றத்திற்கான சிந்தனை வந்துவிடும். உலகத்தை உள்ளங்கையில் வைத்து பார்க்கிறீர்கள். உலகம் முழுமைக்கும் இருக்கிற நாடுகளை பாருங்களேன், படியுங்களேன். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வளத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஆகச் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கிறது. ஊழல் லஞ்சமற்ற சட்டம் ஒழுங்குள்ள நாடாக, இது மாதிரி பாலியல் கொடுமைகள் இல்லாது, பசி பஞ்சம் இல்லாத நாடாக எவ்வளவு நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் இப்ப சோமாலியா, நைஜீரியா, வெனிசுலா இதெல்லாம் வீழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அதையும் பாருங்களேன். அந்த நாடுகளாம் தோற்று போனதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக வெனிசுலா வீழ்ந்ததுக்கு காரணம் என்ன? இலவசம்தான். இந்த வெற்று அறிவிப்புகள் தான் அடிப்படை. என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஒரு அடிப்படை கல்வி. கல்விதான் கல்விதான் ஒரு உயர்ந்த சமூகத்தை, ஒழுக்கமிந்த சமூகத்தை, மேம்பட்ட சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய கருவி கல்விதான். அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்துகிறார்கள். அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த நாடுகள் கல்வியை கொடுக்க வேண்டும், கல்விக்கேற்ற வேலையை கொடுக்க வேண்டும், வேலைக்கென்ற சம்பளத்தை கொடுக்க வேண்டும், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அவன்தான் ஆட்சியாளன். அதற்கு பேர் தான் ஆட்சி. கல்வியை முதலாளியிடம் வாங்கிக் கொள்ள வேண்டும். படித்து முடித்து விட்டால் வேலை கொடுக்க முடியாது, வீதியில் நின்று போராட வேண்டும். அப்போ வேலை இல்லாத சமூகம் குற்றச் செயல்களில் ஈடுபடும். தாலி அறுக்கும், கழுத்து அறுக்கும், தோடை அறுக்கும், திருடும், கொலை செய்யும், கொள்ளையடிக்கும். அப்ப அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறும். இதான உலகம் முழுக்க யதார்த்தம். என்ன செய்யறான்? வேலை இல்லை, உழைப்பு அதுல இல்லை. வேலை இருந்தாதானே உழைக்க முடியும். உழைப்பு இல்லை, ஊதியம் இல்லை, வருவாய் இல்லை, வாழ்க்கை இல்லை. கட்டமைப்பு எப்படி இருக்கணும்? கல்வி, வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை. இப்படிதான் ஒரு மனித வாழ்க்கையை கட்டமைக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? கல்வி இல்லை, போய் தனியார்ட்ட படிக்கணும். வேலை இல்லை, சரி. சம்பளம் இல்லை, சரி. அப்புறம் எப்படி வாழ்க்கை இருக்கும்? வருவாய் எப்படி இருக்கும்? வாழ்க்கை இருக்கும் இல்ல. அப்ப என்ன இருக்கு? இலவசம். அதான் வெனிசுலால பண்ணா சாவேஸ். எரிபொருள் இலவசம், பணம் இலவசம், எல்லாம் இலவசம். உட்கார்ந்துருந்தான், உழைப்ப மறந்துட்டான். மக்களின் நெஞ்சுக்குள்ள நஞ்ச பீச்சி அடிச்சு உழைக்கிற திறன் இல்லாம உட்கார்ந்தான், செத்தான். நாடு திவாலாகி போச்சு, தோத்து போச்சு. காரணமே இலவசம். இப்ப நம்ம நாடு, குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம், 10 லட்சம் கோடி எங்களுக்கு கடன். ஆனால் இந்த தேர்தலில் அறிவிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும், ஏன் என் தம்பி விஜய் அறிவிச்சிருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்கீம், கல்வி கடனுக்கு 20 லட்சம் கொடுப்பேன். எதுக்கு 20 லட்சம் கொடுக்கணும்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். கல்வியை தரமா கொடுத்தா அவன் கடன் வாங்கினான். பட்டதாரி இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாதவர்களுக்கு 4000 கொடுப்பேன். 4000 கொடுக்கூடாது, கல்வி வேலை கொடுக்கணும். நான் மோதிரம் கொடுப்பேன், தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், 2500 கொடுப்பேன். இந்த இலவசங்களை கூட்டி பார்த்தால் மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படும். ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறத பார்த்தா மாசம் 1.5 லட்சம் கோடி. ஐயா இவர் எடப்பாடி ஐயா அறிவிச்சதை பார்த்தா மாசம் 1.5 லட்சம் கோடி. இப்போ இப்படி கடனை பெற்று 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 நிறைவேற்றி கொண்டு போனால் வட்டி ஏறிக்கொண்டே போகுது. 1 லட்சம் கோடி, நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அப்ப இன்னும் 5 லட்சம் கோடி கடன், மறுபடியும் 2 லட்சம் கோடி வட்டி. அதே பட்ஜெட் தான். எதை நிறைவேற்றுவீர்கள்? அடிப்படை நிர்வாகம், ஆசிரியர் சம்பளம், காவல்துறை சம்பளம், மருத்துவர் சம்பளம், போக்குவரத்து தொழிலாளர் சம்பளம் இல்லை. நாடு குட்டியச்சராகும், பொருளாதாரம் இல்லை, திவாலாகி போயிடுச்சுன்னு கிளர்ச்சி புரட்சி இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாள் வந்தது, நாளைக்கு இங்க வரும். அப்ப எங்க இருப்பான்? இவங்களா எங்க இருப்பான்? ஏதாவது ஒரு தீவில் போய் தனி விமானத்தில் பறந்து படுத்துக்குருவான். அப்படிதான் ராஜபக்சே ஓடினா, அப்படிதான் பங்களாதேஷ் பிரதமர் ஓடியாந்தாங்க இந்தியாவை அடைக்கலம் புகுந்து. இந்திய நாட்டில் இருக்க தலைவரை விரட்டினா எங்க போவான்? நேபாளில் பார்த்தான், துணை பிரதமர் சட்டியோட ஓடினதை நீ பார்த்த, தட்டி பாரு இருக்காள். அது மாதிரி ஓட ஒரு நிலைமை வரும்.
அன்னைக்கு இந்த மண்ணில் ஏற்படுற புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தர் இருக்கணும். அந்த தலைமையேற்கிற தகுதியோடு இந்த நிலத்தில் இருக்கிறவன் உன் மகன், உன் உடன் பிறந்தான், என்னை தவிர எவனும் கிடையாது. எவனும் கிடையாது. எவனும் கிடையாது. எனக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்காத ஒரு தலைவன் இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான். ஏன்? நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் என் தலைவன். என் பரம்பரை மரபுல இருக்குடா வீரம், மரபணுவில் இருக்கு. வீட்டை விட்டு வெளியில வர பயப்படுற கோழைகளுக்கு எதுக்குடா பொதுப்பணி? எதுக்கு நீ வர? எதுக்கு வர நீ? எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. யாருக்கிட்ட இருந்து? மக்கள்கிட்ட இருந்து. எந்த மக்களுக்கு சேவை செய்ய வராமோ அவன்கிட்ட இருந்து பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு கேட்டார். பைத்தியக்காரா, ஒரு தலைவன் நான் தான் என் நாட்டுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு என்று நிற்கணும், அவன் தான் தலைவன். இது ஒரு கொடுமையான சமூகம். எனவே அறிவார்ந்த சமூகம், படித்தவர்கள் நிறைந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன நிலம் புதுச்சேரி, இதைவிட சின்ன நிலம், இதைவிட இதற்கு இணையான நிலம் தான் சிங்கப்பூர், இதற்கு இணையானதுதான் கியூபா. அவன்கிட்ட ஒன்றும் இல்லை கரும்பு, சிங்கப்பூரில் ஒன்றும் இல்லை கடல். நமக்கு இந்த கடல் இருக்கு, நமக்கு அது நிலம் இருக்கு. சிங்கப்பூருக்கு அதுவும் இல்லை. நமக்கு பனை இருக்கு, தென்னை இருக்கு. உன் மகன்கிட்ட பாரு, தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கேன் பாரு எப்படி ஆட்சி செய்வேன்னு. பனை பனை சார்ந்து தொழிற்சாலை. நீ அந்த இடத்த விட்டு அரசு வேலைக்கு வெளியில வர வேண்டியதில்லை. நீ என்ன நினைச்சுக்கிட்ட? ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. பதநீரை பதப்படுத்துவேன், மதிப்பு கூட்டுவேன், நொங்க பதப்படுத்துவேன், சேமிப்பு கிடங்கு வைப்பேன், குளிரூட்டப்பட்ட அறை வைப்பேன், எல்லா கடத்திலும் நொங்கு கொடுப்பேன். கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனை ஓலையிலிருந்து பாய், பனை நாரிலிருந்து கட்டில், பனை நாரிலிருந்து கொட்டான், அதிலிருந்து சொலகு, அதிலிருந்து பாய், அதிலிருந்து தட்டி எல்லாம் பின்னுவேன். அங்கங்கே வாழ்விடங்களை படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கு அரசு வேலை கொடுத்துருவேன். பனை தன் உடலில் 840 மனித பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரே ஒரு உயிரினம் பனைதான். பனம்பால் தென்னம்பால் நீ புதுச்சேரியில் வச்சிருக்க கல்ல, என் ஊர்ல மூடிட்டா, நான் வந்து திறப்பேன். கல்லு இல்ல, பனம்பால். தாயின் மார்ல பால், பசுவின் மார்ல பால், பனை தென்னையின் மார்ல பால். தென்னை மரத்திலிருந்து தொழிற்சாலை வைக்க முடியாதா? தேங்காய் எண்ணெயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காயிலிருந்து புண்ணாக்கு, தேங்காய் மிட்டாய், கொட்டாச்சி உயர்ந்த சந்தை மதிப்பு, கொட்டாச்சிலிருந்து தேநீர் குடிக்கிற பாரு. நீ அண்ணன் போட்டு காட்டியிருக்கேன் பாரு வலையொலியில. அபவுட் சீமான் ஸ்பீச் கோகனட்னு போட்டு தட்டி பாரு, போட்டு பாரு. வலையொலியில இருக்கல, நீ கையில தான் ஊடகம் வச்சிருக்கிய. எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு? நார்ல இருந்து கட்டில், அமெரிக்காவில் கைத்து கட்டில் 1 லட்சம் ரூபா. எங்க இருக்க பொருளாதாரம் தெரியுதா? பைத்தியக்கார பயிலுக இவங்களை வச்சுக்கிட்டு நீ சுத்திக்கிட்டு தெரியுத. மாறணும். மாடு பால்னு ஒண்ணு இருந்தா ஒரு நாடு பசியை சந்திக்காது. உலகம் பூரா மிகப்பெரிய பால் பொருளாதாரத்தில் மூழ்கிட்டான். இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்யற கறி மாட்டுக்கறி, அதிகமா அந்நிய செலவாணி ஈற்ற கறி மாட்டுக்கறி அதிகமா கொண்டு வர்றது பால் ஏற்றுமதி தான். பிரேசிலுக்கு நமக்கும் சண்டை, யாரு மாட்டுக்கறி அதிகம், யாரு மாட்டு பால் அதிகம்னு. ஏன் இந்தியா நான் ஏற்றுமதி செஞ்சா குடிக்க மாட்டானா? நீ பாரு, நான் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக்கி வாழ்விடத்திலே பால் இருந்து பாலாடை கட்டி பால்கோவா, தயிர், நெய், மோர் எல்லாம் செய்யிருக்க தொழிற்சாலை உருவாக்கி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கறனால என்பர் கொடுப்பேன். இங்கு பிறந்தவன் தானே சொன்னா. இங்கு மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைங்கிறான். அவன் பாண்ட பூமியிலே இல்லையே தமிழ். எங்க இருக்கு? இங்க பாரு, படி. சபரி டெக்ஸ்டைல்ஸ், அங்க பாரு. பியூட்டி பார்லர். ஏன் அழகு நிலையம் இருந்தா ஆகாதா? மூஞ்சி தீஞ்சு போயிருமாடா உங்களுக்கு? இல்ல, உன் மொழியை அழிச்சு விட்டான். அவன் வந்தான், இன்னொரு தாத்தன் பாட்டை வந்தான், பாரதிக்கு அப்பே வந்தான், பாரதிதாசனுக்கு அப்பேன். எப்படி வந்தான்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்னா அவன்கிட்ட அவங்க பேருங்க. ஆமா பாரதி, எங்கேயும் காண. கொன்னு கோழிச்சு விட்ட. உன் தாய்மொழியை கொன்னுட்ட, உன் வரலாற்றை மறந்துட்ட, உன் கலை இலக்கிய பண்பாட்டை மறந்துட்ட, உன் பாரம்பரிய வழிபாடு வேளாண்மையை விட்டுட்ட. என்ன வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? இந்த கேடு கட்டவங்க பூரா ஆட்சியில் வச்சு வாக்குக்கு 5 பத்தம் கொடுக்குறேன். வரும்போது இலவசத்தை அறிவிச்சு விட்டு வாக்கை பறிச்சு மறுபடியும் வந்து உட்காந்துட்டேன். ஒரே ஒரு நன்மை, இத்தினியுண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்கு, ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தூக்கி தள்ளி இருக்க முடியாத. கோவாவை போய் பாரு, தட்டிப்பாரு, வெறுங்கடல் தானே வச்சிருக்கான் கோவா. உன்னை மாதிரி யூனியன் டெரிட்டரி தானே, யூனியன் பிரதேசம் தானே. அவன் எப்படி சிறந்திருக்கான்?
அவ எப்படி தலை சிறந்த சுற்றுலா தலமாக்கி சுற்றுலானா கோவாவுக்கு போவோங்கிற? ஏன் சுற்றுலானா புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பயிலும் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு பிடிச்ச பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கே தானே ஓடியாரன்? உலகத்தின் தலை சிறந்த சுற்றுலா தலமா மாற்ற முடியாதா? முடியுமா முடியாதா? எதையும் செய்ய முடியல, எதையும் செய்யறதில்லை. தாத்தா காமராஜ் மாதிரி சட்டை வெட்டியும் கட்டி பத்த முடியாது. காமராஜ் மாதிரி வாழணும். நீ என்னடா கட்டமைச்சிருக்கீங்க எங்களுக்கு? என் ஆத்தால பண்ணி இவங்களுக்கு ஓட்ட போட்டு முச்சந்திலின்னு உன் பிள்ளை கத்த வச்ச தவிர சாதிச்சது என்ன? எங்களை பாருங்க, என் பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. 16 வருஷமா ஒரு மகன் ஒரு வெற்றி அடையில. கூட்டணி வச்சா ஆயிரக்கணக்கான கோடி தாரம்ன்றான், பதவி தாரம்ன்றான், துணை முதல் தாரம்ன்றான், அந்த பதவி தாரம்ன்றான். என் முன்னாடி 2 தாண்டா நிக்கிறேன் உடன் பிறந்தவனே. பதவியா மக்களுக்கான உதவியா? பணமா நீ பிறந்த இனமா? மக்களுக்கான உதவி பணம் வேண்டியதில்லை, இனம் நிக்கிறனால கத்துறேன். நானும் சொல்றேன். நான் வந்தால் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன். நான் வந்தால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தாரேன். வந்து சொல்லவா? சொல்லிட்டா? 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா ரொம்ப ஒவ்வொரு கோடி தாரேன். புதுசா கல்யாணம் ஆனா உங்களுக்கு ஹனிமூன் போறதுக்கு ஹாங்காங், சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த இதுக்கு டூர் அனுப்புறேன். ஏண்டா டேய், இதெல்லாம் கேட்க சொல்லும் போது சிரிக்கிற, அவங்க சொல்லும் போது என் பல்லு இழிக்கிற. எப்படி பண்ணுவேன்? இவங்க எப்படி பண்ணாங்களோ அப்படி பண்றேன்னு. இவங்க எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்களோ, எங்கிருந்து எடுக்கிறேன்? உன்கிட்ட இருந்துதான். நரி நாடால் ஆசைப்பட்ட கதை தெரியுமா? தெரியாதா? அது உனக்கு தெரியாது, நான் போட்டு காட்டுறேன். நரி, இந்த திராவிட நரி, இந்திய நரி எல்லாம் தெரியுது இல்லடா. இந்த நரி நாடால் ஆசைப்பட்டது. மக்களை கூட்டி வச்ச மாதிரி ஆடுகளை கூட்டி வச்சுட்டு பேசுது. என்னை நீங்கள் முதலமைச்சராக்கி விட்டால் குளிர்காலத்தில் உங்களுக்கு நடுக்கம் இல்லாமல் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்வை தருகிறேன். ஆடே, நரி நமக்கு போர்வை தருதுரா, கம்பளி தருதுரான்ட்டு போட்டுருச்சு ஓட்ட ஆட்சிக்கு வந்தவொடனே எல்லா ஆட்டையும் கொடுத்து தோலை உரிக்குது நரி. ஏய், என்ன நீ எங்களுக்கு தோலை உரிக்கிற? நீ தானே போர்வை கொடுக்க சொன்ன, அப்போ உன் தோலை உரிச்சு தானே போர்வை செய்யணும். இப்ப நீ மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்குற, சிலிண்டரு, அப்புறம் ஓட்டு காசு, அதுக்கு காசு, வேட்டி, சேலை அதெல்லாம் கொடுக்கல. என்ன பண்ணுவான்? அது நரி ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இந்த அயோக்கிய பைய உட்காந்துட்டு நம்மளை வரின்னு உரிப்பான். இதான் நடக்கும். நமக்கு இந்த வாக்குக்கு காசு, இந்த இலவசம்லாம் நம்ம ஐயா இறையன்பு போர் தொழில் பழகுன்னு புத்தகம் எழுதியிருக்காப்புல. என் அரும் தம்பி தங்கைகள், எனக்கு ஓட்டு போடு, போடாம போ, ஆனா படி, உலகத்தை பாரு, நல்லா சிந்தி, அது எது சரிதோ அதை செய்யி. நீ கள்ளச்சாராயம் குடிச்சு சாகணும்னு முடிவெடுத்து அந்த 10 லட்சம் ரூபாய் பரவாயில்ல, நான் ஒன்றும் அண்ணன் பண்ண முடியாது. படிச்சு பாரு, அதுல என்ன சொல்றாரு? குறிப்பா ஐயா இறையன்பு எழுதிய புத்தகங்கள், நம்ம அப்பா நம்மாழ்வார் எழுதின புத்தகங்கள் எல்லாம் என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஜான் பர்கின் எழுதின அந்த அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம், ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம்லாம் படிக்கணும். உலக அரசியல் அப்பதான் நீ உள்வாங்க முடியும். அதுல ஐயா என்ன எழுதுறாரு? ஓநாய் கத்தின்னு ஒரு கதை எழுதுறாரு. அது என்னன்னா, இந்த ஓநாய் இருக்குவாரு, காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கோழியை பிடிச்சு தின்னுருது. ஊருக்காரங்கெல்லாம் கூடி முடிவெடுத்து ஒரு வழியில, அந்த ஓநாய் வர்ற வழியில ஒரு கத்திய நட்டு வச்சிடறாங்க, ஒரு கம்பளை கட்டி. அதுக்கு ஒரு கோழி அறுத்து ரத்தத்தை அது மேல தடவி வச்சுறாங்க அந்த கத்தியில. இவர் வந்து அந்த கோழி ரத்த வாடகைக்கு நக்க ஆரம்பிச்சிடறல. நக்கணும்னு அவர் நாக்கு ரெண்டு அப்படி பிளக்குது. ரத்தம் கொட்ட அப்படியே சுவைக்கிறார். அருமையா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு நல்ல வேட்டைன்னு நக்கி சாப்பிடுறாரு. அவர் நக்கிறது எதையும் இல்லை, அவர் ரத்தத்தை தான். அவர் ரத்தம்னு தெரியாம நக்கி மொத்த ரத்தமும் சிந்தி மயங்கி விழுந்து செத்துறாரு. இப்படி நம்ம இவன் கொடுக்கிற இலவசத்துல எல்லா இழக்கிற பணத்தை நம்மகிட்ட இருந்து ஓனாய் ரத்தத்தை தன்றத்தை குடிச்ச மாதிரி நம்ம குடிச்சு ரத்தத்தை சிந்தி சாவம்னு தெரியாம நம்ம இருக்கோம். ஒவ்வொரு தலைமையிலையும் பல லட்சம் ரூபாயை கடனை வச்சிருக்கு இந்த நாடுகள். இந்தியா 196 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் பல லட்சம் கோடி கடன். மொத்தமா கூட்டினா 420 லட்சம் கோடி கடன் வருது. கடன் வாங்கின ஒரு வீடு நிம்மதியா வாழும்னு நினைக்கிறியா? கடன் வாங்கின ஒரு நாடு நிம்மதியா வாழும்னு நினைக்கிறியா? ரெண்டு ஒண்ணுதான். அப்புறம் என்னை ஒருத்தன் கேட்டான், இந்த 10.5 லட்சம் கோடி, சரி நாளைக்கு நீ முதலமைச்சரானா இந்த கடனை எப்படி கட்டுவேன்? நான் என்ன இதுக்கு கட்டுறேன்னு வாங்கினவன் இருக்கேன். இந்த 10.5 லட்சம் கோடியில என் மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் நிறைவேற்றி இருந்தா
சைத்துக்கலாம். கல்வியை கொடுத்துட்டான், மருத்துவத்தை கொடுத்துட்டான், பாதையை நல்லா போட்டான், போக்குவரத்தை நல்லா நடத்திட்டான், மின் உற்பத்தி விநியோகத்தில் சரியா இருந்துட்டான், படித்தவனுக்கெல்லாம் வேலையை கொடுத்துட்டான், பசி இல்லாமல் நாட்டாக்கிட்டான். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை 10 லட்சம் கோடி வாங்கி இலவசம்னு இறச்சி விட்டுட்டு அவன் பதிக்கும் ஒதுக்கியும் போய் சிவகமாக இருக்கான். ஒவ்வொரு அமைச்சர் வீட்லேயும் 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 10 லட்சம் கோடி இல்லை, இந்தியாவட்ட 500 லட்சம் கோடியும் அடைக்கலாம். இங்கே வா, ஆட்கள் அனுப்புற இவன் தான் முதல்ல இருந்தவன் அமைச்சரவையில், அவனை வச்சு வாங்கி எடுத்துக்க. முடியலன்னா என் ஆளை கொண்டா பச்சை மட்டை வச்சு வெளுத்து வாங்கி தரேன், கொண்டுகிட்டு போ. யானைகிட்ட காசு கிடையாது. நான் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நான் பொறுப்பு. ஏற்கனவே திருட்டு பேலு வாங்கி ஏமாத்தினதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அரசு திவாலாயிருச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸை கொடுத்துட்டு படுத்துக்கிறேன். இது நடக்குமா நினைக்கிறியா? முகேஷ் அம்பானியுடைய தம்பி அனில் அம்பானி என்ன பண்ணாருன்னு நினைக்கிறேன்? 1 லட்சம் கோடி கடன், என் நிறுவனம் திவாலாயிருச்சுன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து போய் படுத்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளவுதான். தட்சாலி வரானார். அப்புறம் என் மக்களின் மீது கடன் சுமையவோ வரி சுமையோ சுமத்த நான் தயாரா இல்லை. நான் உனக்கு கல்வியை கொடுத்துடுறேன், செலவு மிச்சம். நான் உன் பிள்ளைய படிக்க வச்சிருவேன். பிள்ளை உன் வீட்டின் பிள்ளை இல்லை, என் நாட்டின் பிள்ளை, வெளியேறிடுவேன். அவன் என்ன படிக்கிறானோ என் பொறுப்பு. அடுத்து என்ன பண்ணுவேன்? மருத்துவம். உன் தாய் இல்லை, என் நாட்டின் தாய், தேசத்தின் தாய், வெளியேறிடுவேன். குடிக்க நீர் கொடுத்துருவேன். 3க்குத்தான் என் குடிகளினுடைய என் மக்களினுடைய பெரிய பொருளாதாரம் செலவாகுது. இது நான் சொல்லலை, நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இது 3ல் தான் நம் நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் பெருசா செலவாகுது. இது 3ஐயும் நான் கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டேன்னா, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன்னா நீ செலவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு உனக்கு இருக்க பிரச்சனை என்ன? பொம்பளை பிள்ளை பார்த்துட்டா வரதட்சணை கொடுக்கணும், அவ்வளவுதானே. நான் வந்து உட்கார்ந்துறேன், கேட்டு சொல்ல ஒரு சட்டம் சட்டசபையில் போடுவோம். என்ன போடுவோம்? நீ வரதட்சணை வாங்குகிறாய். வரதட்சணை பெண்ணிடத்திலே, தன்னோட உயிர் துணையாக வாழ வர பெண்ணிடத்திலே நீ வரதட்சணை கேட்பவன் உண்மையிலே சரியான ஆண்மகன் தானா? கேட்பேன் கேள்வி சட்டசபையில். நீ வாழ போறது என் பெண்ணோடா இல்லை என் பெண்ணு கொண்டு வர்றத பொண்ணோடா? என் பெண்ணே ஒரு தங்கம், அப்புறம் என்னத்துக்கு தனியா உனக்கு ஒரு தங்கம்? புரியுதா? இல்ல நீ இதை கேட்டு நின்றால் பங்கமாகி விடும் அங்கம். சட்டம் மீறி உனக்குள்ள ஒரு புரிந்துணர்வுல நீங்களா இல்லை என் பிள்ளைக்கு கொடுக்குற சீரை கொடுக்குறேன், நீங்க இதை வச்சு வாழுங்கன்னா நான் கேட்க மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என் பிள்ளை டவுரி கேட்டு வரதட்சணை கேட்டு தொல்லை பண்றான்னு ஒரு செய்தி கசஞ்சிச்சு, புகார் வந்துச்சு, சத்தானி என்ன பண்ணுவேன்? கூப்பிட்டு நீ படித்த கல்வியை தகுதி இழக்க செஞ்சிருவேன். உன் சான்றிதழ் இன்வேலிடு தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஓட்டுரிமை எடுத்துருவேன், குடும்ப அட்டை பறிச்சிருவேன், மின் இணைப்பு துண்டிச்சிருவேன், எரிகாற்று இணைப்பு துண்டிச்சிருவேன். ஒன்றும் இருக்காது, உனக்கு குடியுரிமையை தூக்கிடுவேன். தெருவில் பிச்சைக்கார மாதிரி தெரிய வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. என் நாட்டில் வாழ தகுதியை இழந்து விட்டாய். தையலை போற்றுவோம்ங்கிறான். ஆணும் பெண்ணும் சமம் என கொன்றால் சமானம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாங்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கீழாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. பெண் விடுதலை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் இந்த மண்ணின் மகத்தான பாவலன் என் தாத்தன் பாவேந்தன். எங்கள் தலைவன் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்கிறான். எங்கள் இறை சிவன் தன் உடம்பில் பாதியை கொடுத்தான். அதுபோல தன் நாட்டிலே அவன் பேரன் பிரபாகரன் பெண்களுக்கு சமபங்கை கொடுத்தான். இந்த நிலத்திலே அவன் மகன் நான் மட்டும்தான் பெண்களுக்கு உரிய பங்கை கொடுக்கிறேன். புதுச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரிவாதி. இங்கே சட்டமன்றத்திலே, பாராளுமன்றத்திலே, எல்லா இடத்திலும் சரிவாதி. அது நாங்கள் கொடுக்கல, எங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்களுடையது. அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த நிலத்தில் இந்த ஆட்சியாளர் எத்தனை பெண்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், இடம் கொடுத்துருக்கு? எத்தனை? ஒன்று இருக்காது, ஒன்று இருக்காது. இவங்க சாதிச்சது என்ன? எங்கள் ஊரில் தாலிக்கு தங்கம் கொடுப்பான். 10 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. குறைந்த எண்ணிக்கையில் சொல்றேன், குறைஞ்சது 20-25 லட்சம் பேர் இருப்பான். எவன் என்னது தாலிக்கு தங்கம் எதுக்கு குடிக்க வச்சா இருக்கிறது? தலைவர்களை தேர்வு செஞ்சு வைக்கடான்னா தாலி அறுப்பானையே தூக்கி வைக்கிறது. சாராயால உரிமையாளர் இருக்கான்ல, சாராயால சாராய ஃபேக்டரி ஓனர்ஸை தூக்கி வச்சிருது. இவன் முதலமைச்சர் தேர்வு செய்யறது இல்லை. ஐயோ, திருந்துங்க, திருந்தி இனிமேலாவது செஞ்ச தவறுக்கு வருந்துங்க. இனிமேலாவது திருந்துங்க. ஒரே ஒரு வாக்க விவசாய சின்னத்துக்கு போட்டு மாற்றுங்க.
இந்த குரல்ல பாட சொல்றது நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்தை பாலுக்கும் அழுகுது. படிச்சு பட்டம் வாங்கின கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டையே ஆளுது, ரொம்ப நாளா ஆளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா வாட்டி தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு, நம்ம அண்ணன் தம்பி தப்பு, இனி நடக்கலாமா அப்பு? இது ரொம்ப ரொம்ப தப்பு, இத மாத்தனுமே அப்பு. அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அத போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி, அவன் இல்லைன்னா ஏது நமக்கு சோறு ஒரு விடி. விவசாயி சின்னத்துல போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட. விவசாயி சின்னத்துல போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. இத்தோட நிப்பாட்டுறேன் என் பாட்டு. மாண்புமிக்க என் மக்களே, என் உயிரோடும் உணர்வோடும் கரைந்து வாழ்கிற என் அன்பு சொந்தங்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, உங்கள் கையில் தான் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடு உங்களுடையது, இந்த நாடு என்னுடையது, இந்த நாடு நம்முடையது. எல்லாவற்றையும் தாண்டி வருங்கால நம் தலைமுறை பிள்ளைகளுடையது. அவர்களுக்கு என்ன வைத்து விட்டு செல்ல போறீர்கள்? சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை ஏதாவது இருக்கா? பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், பார்த்து கொள்ள சரியான மருத்துவம், நஞ்சில்லாத உணவு, குடிக்க தூய நீர் ஏதாவது விட்டு விட்டு செல்ல போகிறீர்களா? வங்கியில் பணம் போட போகிறீர்களா? வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? காரில் பங்களா எல்லாம் இருக்கு, சுவாசிக்க காத்து இருக்கா? காற்று இல்லை, நீங்க சுவாசிப்பது கந்தக தூசி. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 422 மாற்றம் மரங்கள் சராசரி தேவை. கனடா என்கிற நாடு இந்த பூமி பந்தில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்களை வைத்திருக்கிறது. அந்த நாட்டின் பிரதமர் மேலும் 100 கோடி மரங்களை நட சொல்லி உத்தரவிட்டிருக்கிறேன் என்கிற. என்ன இருக்குது உனக்கு? மரங்க இருக்கு, கார் எவ்வளவு இருக்கு, மோட்டர் பைக்கு, நச்ச ஆடைகள் போக என்னத்தை சுவாசிக்கிட்டு இருக்காங்க? என்னத்தை? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்கிற குழந்தை. ஏன்னு கேட்டிருக்கியா? எதனாடா புற்று வருது? பான்பராக் பிடிச்சா, சிகரெட் பிடிச்சா, வெத்தலாக் பிடிச்சா, சாராயம் குடிச்சா? ஒண்ணுமா இல்லையே. தாயின் மாரில பால் குடிச்சு ஏன் புற்று வந்துச்சு? தாய் சாப்பிட்ட சோறு நஞ்சாயிருச்சு, தாய் பால் நஞ்சாயிருச்சு, அவ்வளவுதான். இப்படியே விட்டு போற இந்த பூமிய. கொடுமை. விற்கிற முதலாளியை தூக்கிட்டோம்னா சரியாயிரும். முதலாளி யாரு? அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் முதலாளி. எனக்கு தெரியாம, அதிகாரத்தில் எனக்கு தெரியாம போதைப் பொருள் விக்குதுன்னு சொல்றது வெக்கக்கேடானது இல்லையா? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு தெரியுது எங்க விக்குதுன்னு, போலீஸுக்கு தெரியாதா எங்க விக்குதுன்னு? எந்த இடத்துல விக்குதுன்னு குடிக்கிறவனுக்கு தெரியுது. எது? கஞ்சாவ, கொக்கையின, அபின, இந்த இடத்துல விக்குது போதைப் பொருள்னு அவனுக்கு தெரியுது. சரியா போய் வாங்கி பயன்படுத்துறான். அது எப்படி இதை தடுக்க வேண்டிய போலீஸுக்கு மட்டும் தெரியாம போயிருது. இன்னுமா நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்க? ஐயா ரஜினிகாந்த் சொன்னதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு தடவை இவங்களுக்கு ஓட்ட போட்டீங்கன்னா அந்த ஆண்டவனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த ஏற்கனவே ஆண்டவன்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஏதோ பார்த்து சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்து இருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. நம்ம தாத்தா பாட்டு கோட்டை பாடுறான். சிந்திச்சு பார்த்து செய்கை மாத்து, சிறுசா இருக்கையில திருத்தல, இது ரொம்ப பெருசாயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? மாத்தணும். ஒரே சாத்துன்னு சாத்தி மாத்தணும். இது திரும்பவும் வராம பாத்துக்கிறீங்க. தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சாதான் பண்ணிட்டீங்க. தெரியுது.
இங்க பல பேரு ஐயா ரங்கசாமி ஆட்சியில தான் பிறந்தே இருப்பீங்க. ஒரு மாறுதலையும் நீங்க காணல. ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வருது, எந்த மாறுதலும் இல்லை, நமக்கு ஒரு தேர்தலும் இல்லை, ஆறுதலும் இல்லை. அதனால இந்த தேர்தலை மாறுதலுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி வில்லியனூர் தொகுதியிலே போட்டியிடுகிற தொழிற்சங்க செயல்பாட்டாளர் என் ஆர்வீர் இளவல் ரமேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். என்னடா மயம் இவனு கோட்டை போட்டு நம்மளை ஜெயிக்க, நீ தோற்று போனாய். ரெட்டலைக்கு போட்டாய், உதயசூரியனுக்கு போட்டாய், கைக்கு போட்டாய், தாமரைக்கு போட்டாய். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இந்த முறையாவது உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். அதே போல மங்களம் தொகுதியிலே போட்டியிடுகிற சமூக சேவகர் நிறுவனர் சிகரம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் என் அன்பு தம்பி சுப்பிரமணி அவர்களுக்கு வேளாண்மை குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி அவரையும் வெல்ல வையுங்கள். நீங்களும் வெற்றியடையுங்கள். அடுத்ததாக என் அன்பிற்குரிய சொந்தங்களே, காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்புக்குரிய தங்கை, என் பாசத்திற்குரிய தங்கை கௌரி அவர்களுக்கு நீங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து இந்த இனத்தின் மானத்தை காப்பாற்றுங்கள். இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை பாதுகாக்க என் தங்கைக்கு வாக்கு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி என்பதை நினைவில் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக திருப்போணை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற பொறியாளர் என் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து உங்கள் வெற்றியை நிலைநாட்டுங்கள். அடுத்ததாக மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஓவியர் பா வெங்கடேசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை நல்வழியில் செலுத்துங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக பாண்டிச்சேரி காலாப்பட்டு தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி சமூக செயற்பாட்டாளர் காமராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மக்களுக்கான அதிகாரம் தான் மக்களாட்சி. அதுதான் முதன்மையானது. அப்போ அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை வாசித்து நேசித்த உங்கள் பிள்ளைகள் அதன் கீழே போய் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே மதிப்புமிக்க எனது சொந்தங்கள், பேரன்பு கொண்டது எனது பெற்றோர்கள், உங்கள் வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி மகத்தான புரட்சியை இந்த மண்ணிலே உருவாக்குங்கள். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், எங்கள் அன்பு பிள்ளைகள் வெல்க, வெல்க. வணக்கம். அழாதீங்க செல்லக்குட்டி, வாங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாங்க, இங்க வாங்க. நன்றி. வெற்றியோடு ஜெயிக்கிறது எங்க கையில இல்ல, உங்க கையில. நன்றி. உன் உணர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.